ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் விதிமீறல்கள் குறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் சுப்பிரமணியனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இடைத்தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். மத்திய அரசின் புனித நகர பட்டியலில் ஸ்ரீரங்கத்தை சேர்க்க முயற்சிப்பது உள்பட 41 வாக்குறுதிகள் அதில் இடம்பெற்றிருந்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியினர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக தகவல் வந்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிப்போம் என்று கூறினார். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் ஊழலுக்கு எதிராக நடக்கும் தேர்தல் என்று குறிப்பிட்ட அவர் இதன் முடிவுகளை இந்தியாவே உற்று நோக்குவதாக தெரிவித்தார். நாங்கள் எல்லா வழிமுறைகள் மீறல்களையும் விதிமுறை மீறல்களையும் பட்டியலிட்டு நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் புகாராக கொடுக்க இருக்கிறோம். ஆனால் தேர்தல் ஆணையம் தங்களது நிலைப்பாட்டை உறுதி செய்யும் நிலையில் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலை பாரத தேசம் முழுவதும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. பாரத தேசத்தில் உள்ள அத்தனை கட்சிகளும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஆக தேர்தல் ஆணையம் எந்த அளவிற்கு நடுநிலையாக நடக்கிறார்கள் என்பதையும் அனைவரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள்.